என்னப்பா அது? இப்பதான் எல்லாரும் பேசி முடிச்சு ஸ்வேதாவும் புடவை மாத்த போயிருக்கா. அதுக்குள்ள வெண்ணிலாவை கொண்டு வந்து உட்கார வச்சா என்ன அர்த்தம்? நல்லா பாருங்க, உட்கார்ந்து இருக்கிறது வெண்ணிலா இல்ல, முத்தரசோட பொண்டாட்டி சித்ரா. அவங்க போட்டோவை வச்சுட்டு வெண்ணிலா உட்காந்துருக்கா, அவ்வளவுதான். இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு? இந்த பாரு தம்பி, சும்மா திடீர்னு இப்படிலாம் முடிவெடுக்க முடியாது. அது இல்லாம ஸ்வேதா அம்மா ஸ்தானத்துல இருந்து இந்த சாங்கீதத்தை பண்ணணும்னு ஆசையோட போயிருக்கா. வயசுல பெரியவர். நான் உங்ககிட்ட கேட்கறேன், இந்த சின்ன குழந்தையோட ஆசை முக்கியமா இல்ல அந்த பெரிய பொண்ணு ஸ்வேதாவோட ஆசை முக்கியமா? சொல்லுங்க. இதுல நான் சொல்றதுக்கு உண்மை இல்ல. ஊர் தலைவர் பார்த்து என்ன பண்ணணும்னு அவர் சொல்லட்டும். ஊர் தலைவரையா நீங்களே சொல்லுங்க. இது என்னப்பா பெரிய விஷயம்? அந்த குழந்தைய கேட்டா போகுது. அம்மா ருத்ரா, உனக்கு என்னமா விருப்பம்? ஸ்வேதா செய்யறதுல விருப்பமா இல்ல அம்மா மூலமா இந்த சாங்கியத்தை செய்யறதுல விருப்பமா? அம்மா மூலமா. இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் மனுஷங்க உருவாக்குனது தான். எல்லாத்தையும் விட இந்த குழந்தையோட சந்தோஷம் தான் முக்கியம். குழந்தையே அம்மா மூலம் தான் செய்யணும்னு சொன்னதுக்கு அப்புறம் வேற என்னையா இருக்கு? குழந்தை சொல்றத செய்யுங்கய்யா, அதானே நல்லது. ஐயரே, நீங்க ஆரம்பிங்க. துர்காம் தேவீகும் சரணமஹம் பிரபத்யே சுதரசரசே நமஹ. அக்னே தும்பாரயானவ்யோ புஷ்பான் ஸ்வஸ்தி விததி துர்காணி விஸ்வா. ஊர்ஷபத்வே மௌலான உர்வேதா லோகாசனினாய சந்யோஹோ. விஸ்வானினோ துர்கः ஜாதவேதஸ்வம் நந்தனாவாதுஜாதி வருஷே. காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி. மொத்த ஊரும் நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. போய் அம்மா சம்பிரதாயத்தை எல்லாரும் முன்னாடியும் பண்ணி அவ முகத்துல கரிய பூச போறேன். பஞ்சாயத்துல அங்க இங்கன்னு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்னை எதிர்த்தாங்கல்ல, இன்னைக்கு மொத்த பேரும் அசிங்கப்பட போறாங்க. ஸ்வேதா, இங்க வா. என்னடி? அங்க பாரு, பூஜை ஆரம்பிச்சிட்டாங்கடி. சித்ரா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. நம்ம பொண்ணு ருத்ராக்கு பண்ண வேண்டிய சடங்குகள் சாங்கியங்கள் எல்லாம் நல்லபடியா நடந்துச்சு. சந்தோஷமா இருக்கு. வா ஸ்வேதா. வா
பான்னு சொல்றத வெறும் வாயால சொல்றீங்களா இல்ல மனசார சொல்றீங்களான்னு எனக்கு வர வர ரொம்ப சந்தேகமா இருக்கு மாமா. ஏன் என்னாச்சு? என்ன மாமா புரியாதது மாதிரி இப்ப நடிக்கிறீங்களா? இவ்ளோ சடங்கு சாங்கியம் எல்லாம் நடந்துச்சு. அது நடந்தப்போ நான் தான் சாங்கியம் செய்யணும்னு சொல்லிதானே என்கிட்ட இந்த புடவைய கொடுத்து ரூமுக்கு அனுப்பி வச்சீங்க. அப்படி அதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லனா முதல்லயே சொல்லிருக்கலாமே மாமா. நான் ரெடி ஆகி புடவைய கட்டி சபைக்கு சந்தோஷமா வந்து நிக்கும் போது எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்துச்சு தெரியுமா? அப்பா எனக்கு ஒரு கதை சொல்லுங்கப்பா. கதையா? ம், என்ன கதை சொல்லலாம் ருத்ரா குட்டிக்கு? ருத்ரா குட்டி, ம், சிங்க கதை சொல்லட்டுமா? ம், சொல்லுங்க. சரி. ஒரு காடு இருந்துச்சாம். ம், அந்த காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் இருந்துச்சாம். ம், அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சா, ஒரு நாள் அங்க இருக்கிற எல்லா மிருகத்தையும் வர சொல்லி இந்த காட்டுக்கு யாரு ராஜா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுச்சான். அங்க வந்த எல்லா மிருகங்களும் நீங்க தான் ராஜா, நீங்க தான் ராஜான்னு சொன்னாங்களாம். ம். உடனே அந்த சிங்கத்துக்கு பயங்கர பெருமை வந்துருச்சான். அப்புறம் அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சா, அப்படியே ராஜ நட போட்டு ஸ்டைலா காட்டுக்குள்ள நடந்து போச்சான். என்ன வெண்ணிலா, பால் ஆப்பிள்னு தூள் பறக்குது. முத்து மாமாவுக்கு தான் ஆப்பிள். பாவம் அவரு சரியாவே சாப்பிடல, பசிக்கும்ல, அதனால தான் ஆப்பிள வெட்டுறேன். வெண்ணிலா, எனக்கா? எங்க 2 பேருக்கும் பால் வேணும், அதான் கேட்கலான்னு வந்தோம். எனக்கா? எப்பவும் நான் தானே கொண்டு வந்து தருவேன். இன்னைக்கு என்ன புதுசா சமையல் கட்டுக்கே தேடி வந்திருக்கீங்க? அது கொஞ்சம் சீக்கிரமா குடிச்சிட்டு படுத்துடலாம்னு நினைச்சோம், அதான். நீனா இப்படி எல்லாம் கேள்வி கேக்குற? எனக்கு இன்னைக்கு பாலை வந்து கண்ணாடி டம்ளர்ல குடுக்கறியா? கண்ணாடி டம்ளர்லயா? ஏன்கா? எப்பவும் நான் சில்வர் கிளாஸ்ல தானே ஊத்தி தருவேன். இன்னைக்கு ஏதோ கண்ணாடி டம்ளர்ல குடிக்கணும்னு தோணுது, ஊத்தி குடுனா கூட. ம், சரி. இந்தாங்கா. நீ அங்கேயே வச்சிரு, நாங்க எடுத்துக்கிறோம். ம். அவங்க வரத்துக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நீ வேணா கார்ல போய் உட்காரு. வேண்டாம் மருத, வரட்டும். எனக்கு ஒரு மாதிரியா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அவங்க என்ன இன்னும் காணுமே? வந்துருவாங்க, வர நேரம் தான். வந்துட்டாங்க. வணக்கங்க. வாங்கம்மா. ஸ்வேதா, நான் சொன்னது இவங்க தான். வணக்கம்மா. எனக்கும் முத்தரச மாமாவுக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிற விருப்பத்தோட தான் நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா திடீர்னு அவர் மனசுல ஒரு குழப்பம் உருவாயிருக்கு. உங்க பேச்சு தான் அவர் குழப்பத்தை தீக்க போற மருந்தா இருக்கணும். வழக்கமா அவர் ஜாதகத்தை எல்லாம் ஆர்வமா பாக்குற ஆள் கிடையாது. ஆனா நீங்களா உங்க பேச்சுல கவர்ந்து இழுத்து குறிப்பாக்க அவரை கூட்டிட்டு வர வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்க பேசுற பேச்சால அவரை நம்ப வைக்கணும். அவரோட எதிர்கால மனைவி சிட்டில படிச்சவளா இருக்கணும், லட்சணமா சிவப்பா இருக்கணும், உயரமா இருக்கணும்னு என்னோட அங்க அடையாளங்களை பத்தி
ஒண்ணுன்னா நீங்க விவரிக்கணும். அதோட அவருக்கு சீக்கிரமா எல்லா சங்கடமும் தீரணும்னா கல்யாணம் மட்டும்தான் தீர்வுன்னு அழுத்தமா சொல்லணும். அப்படி கல்யாணம் நடக்கிறதுக்கான பரிகாரமா அதிகாலை 5 மணிக்கு அம்மன் கோயில்ல விளக்கேத்தி வச்சு காத்துக்கிட்டு இருந்தா உங்களுக்காக விதிக்கப்பட்ட அந்த பொண்ணு உங்க கண் எதிரில வருவாங்கிற விஷயத்த சொல்லணும். இதையெல்லாம் சொல்லி நீங்க தான் என் மாமாவை நம்ப வைக்கணும். இப்போ உங்களுக்கு புரியுதா? ஆனா இது வரைக்கும் எனக்கு ஜக்கம்மா சொல்றத கேட்டுதான் குறி சொல்லி பழக்கம். இந்த தடவை இந்த ஸ்வேதா சொல்ற மாதிரி குறி சொல்லுங்க. என் நமக்குள்ள திடீர்னு ஜர்க் கொடுக்குது. ஷாக் அடிச்ச மாதிரி தூக்கி தூக்கி போடுது. கீழே ஏதாவது எர்த் அடிக்குதா? கைய நீட்டி என் முன்னாடி குழப்பத்தோட இருக்கிற ஐயாவுக்கு ஒரு பெரிய கலக்கமும் குழப்பமும் ஒளிஞ்சிருக்கு. இவரு வாக்கு கொடுத்தது ஒருத்திக்கு. ஆனா அந்த வாக்க நிறைவேற்ற முடியுமா முடியாதான்னு ஏகப்பட்ட குழப்பம். வாக்கு கொடுத்தவளை விட்டுட்டு இப்ப கட்டிக்க போக நினைக்கிறது இன்னொருத்திய. கொடுத்த வாக்க காப்பாத்துறது முக்கியமா இல்ல தன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்க ஒருத்திக்கு வாழ்க்கை கொடுக்கறது முக்கியமான்னு உன் மனசு குழப்பத்துல தவிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கான விடைய இப்போ ஜக்கம்மா சொல்ல போறா. அந்த விடைய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பரிகாரம் இருக்கு. அதிகாலையில ஊருக்கு கிழக்குல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய் அந்த அம்மன் கோயிலோட தெற்கு வாசல்ல 108 விளக்கு ஏத்தி வச்சிட்டு ஆத்தாவை நல்லா வேண்டிக்கோ. அந்த விளக்குல இருக்கிற எண்ணெய் தீந்து ஒவ்வொரு விளக்கா அணைய ஆரம்பிக்கும். கடைசி விளக்கு அணையறதுக்குள்ள உன் வீட்டுக்கு விளக்கேத்த போறவ யாரோ, உனக்கு கடவுளால விதிக்கப்பட்டவ யாரோ அவ உன் கண் முன்னாடி வருவா. இதுதான் ஜக்கம்மாவோட உத்தரவு. ஜக்கம்மா மனசுல வந்து என் நாவின் வழியா சொல்றா. என்னடா இந்த பரிகாரம் அது இதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாதுடா. ஐயா, நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்க முகத்தை பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. இந்த உலகத்துல எல்லா இயக்கமும் ஒண்ணுதான். ஏற்கனவே முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அதைத்தான் நாங்க கண்டுபிடிச்சிட்டோன்னு விஞ்ஞானிகளும் சொல்றாங்க. உண்மையாவும் நேர்மையாவும் நாணயத்தோடையும் இருந்தா நீங்க நினைக்கிறது நடக்கும். உங்க குழப்பம் எல்லாம் தீரும். அந்த அம்மனோட அருள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க மட்டும் நம்பிக்கை வைக்கலன்னா இந்த குழப்பம் தீர்றதுக்கு வழியே இல்ல. அத மட்டும் மனசுல வச்சுக்க. ஜக்கம்மாவோட அருள்வாக்குல சொன்ன பரிகாரம் இதுதாமா. உங்களால முடிஞ்சா நீங்க கோயில்ல போய் நில்லுங்களேன். அப்போ கண்டிப்பா உங்க மாமா மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போதும் போதும், சொன்ன வேலையை செய்ய முடியல. இதுல இலவசமா அட்வைஸ் வேற. என்ன பண்ணணுங்கிறது நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்தாங்கம்மா, இந்த பணம் எனக்கு வேண்டாம். இந்த பணத்தை வாங்கினதுல இருந்து மனசுல ஒரு பாரம் ஏறின மாதிரி இருக்கு. மருது, மனசுல பாரம், குற்ற உணர்ச்சி, அது இதுன்னு டயலாக் பேசிக்கிட்டேன். எல்லாம் கூட இருந்தே திருப்பி திருப்பி சொதப்பதான் ஆள் இருக்காங்க. டென்ஷனா இருக்கு. மருது, ஆமா நான் ஏன் டென்ஷன் ஆகணும்? டென்ஷன் ஆகவே தேவையில்லையே.
ஏன்னா மாமா நாளைக்கு அங்க போகும்போது அவர் முன்னாடி நிக்க போறது நான் தான். அப்படி இருக்கும்போது நான் ஏன் டென்ஷன் ஆகணும்? கோடி ரூபாய் கொடுத்தாவது வெண்ணிலாவை அங்க வரவிட மாட்டேன். அவளை எப்படி அங்க வரவிடாம தடுக்கிறதுங்கிற வித்தை எனக்கு தெரியும். அந்த வித்தைய காமிச்சு அவளை பிளாக் பண்ணிட்டு மாமா கண்ணு முன்னாடி நான் மட்டும் போய் நின்னேன்னு வச்சுக்கோங்களேன், சப்த நாடியும் அடங்கிடும். முகத்துல ஈ ஆடாது. வேற வழியே இல்லாம நான் அவருக்கு எதிர்கால மனைவியா வர கடவுளால விதிக்கப்பட்டவங்கிற விஷயத்த அவர் முன்னாடி போய் நின்னு காமிக்கிறேன். அப்படி நின்னா அவர் மனசுல ஆழமா அந்த எண்ணம் பதிஞ்சிடும். அதை நம்பவும் ஆரம்பிச்சிடுவாரு. இயல்பா ஒண்ணு பண்ணணும்னு சொன்னேனே, அது இதுதான் வருது. அதை இயல்பா எப்படி பண்ணணுங்கிறத நாளைக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். செம்ம ஐடியா ஸ்வேதா. மாமா வசமா சிக்கிட்டார். எங்கேயும் ஓட முடியாது, ஒளியவும் முடியாது. ஸ்வேதா கிட்ட பதில் சொல்லியே ஆகணும். பாத்தீங்கல்ல, முத்தரச மாமாவை கட்டிக்க போற மனப்பொண்ணு இப்போ ரெடி. இப்படியே போய் மாமா முன்னாடி நின்னு வச்சுக்கோயேன், கடவுளே என்ன அனுப்பி வச்சாருன்னு மாமா மனப்பூர்வமா நம்புவாரு. இங்க வெண்ணிலா கிச்சன்ல பூரி சுட்டுக்கிட்டு இருப்பா. எப்படி ஐடியா? நல்ல ஐடியா ஸ்வேதா. டேய் விளக்கெண்ண என்னையா சொன்ன? இல்லடா, விளக்கு எண்ணெய் திரி எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் பூஜை ரூம்ல ரெடியா இருக்கு. போலாமா? நீ போ, நான் எடுத்துட்டு வரேன். வா. ஆ. மாமா போயாச்சு. நான் அவர் பின்னாடியே போய் உடனே திட்டத்தை செயல்படுத்த போறேன். அதுக்கப்புறம் நான் திரும்பி வரும்போது ஸ்வேதா முத்தரசனா தான் திரும்பி வருவேன். சூப்பர் ஸ்வேதா. Thank you. Bye. வெண்ணிலா, சொல்லுங்கக்கா. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு டிஃபன் ரெடி பண்ணணுமே, நீனும் எந்திரிச்சு வரலையா? ஒரு 5 நிமிஷம்க்கா, அப்புறம் ரெடி ஆகி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஐட்டமையும் பண்ணிடுறேன்க்கா. 7 மணிக்கு அவங்க வரும்போது எல்லாம் ரெடியா இருக்கும். சரியா? தேங்க்யூ சோ மச் வெண்ணிலா. நான் உன்னை வேலை வாங்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத ப்ளீஸ். அப்படிலாம் இல்லக்கா, நான் செஞ்சிடுறேன். செய் அப்படியே எப்பவுமே இந்த சமையல் கட்டை கதியா கிடக்குற மாதிரி உன்னை ஆக்குறேன்டி. சரி வெண்ணிலா, நான் வரேன். என்னடா இது, காலையில எந்திரிச்ச உடனே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நைட்டு சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பசியே இல்லாம வாழறது கஷ்டமா இருக்கு. என்னடா இது, கிச்சன்ல லைட் எரியுது. நம்மள மாதிரி யாரோ பசியில இருப்பாங்களோ, பார்க்கலாம். வெண்ணிலா, சொல்லுங்கண்ணே. என்னம்மா இது, இந்நேரத்துல காய்கறி வெட்டிட்டு இருக்க? இல்ல, ஸ்வேதாக்கா தான் சொன்னாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட வராங்களா, அவங்களுக்காக விருந்து செய்ய சொன்னாங்க. விருந்தா? என்னம்மா காலையிலேயே நல்ல செய்தி சொல்ற?
இன்னைக்கு நான் கரெக்டான ஆளோட முகத்துல முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். உன் முகம் ரொம்ப ராசியான முகம். பார்த்த உடனே நல்ல செய்தி சொல்றிய நீ. சரி, என்னென்ன பண்ண போற? ரொம்ப சிம்பிள் தானே. அதான் சிம்பிளா என்ன? ஒன்னும் இல்லண்ணே, இடியாப்பம் வடகறி, பொங்கல் தேங்காய் சட்னி, அப்புறம் இட்லி தோசை ஆப்பம் ஊத்தாப்பம். அகல் விளக்க எடுத்து அழகா அடுக்கி எண்ணெயை ஊத்தி திரி வச்சிரு, நான் ஏத்திடுறேன். ஏன் அதையும் நானே செஞ்சிடறேன். சரி, ஆனா வேண்டுதல் நான் தானே. விளையாடுறியாடா? நாங்க விளக்கு வைக்கணுமா, எண்ணெய் ஊத்தணுமா, திரிய போடணுமா? இவர் வந்து பத்த வைப்பாராம். இதை நான் கடை திறப்பலாம் நினைச்சியா? எல்லாம் ரெடி பண்ணி வச்சதும் ரிப்பனை கட் பண்றேன். வேண்டுதல்டா, நீதான் பண்ணணும். நண்பங்கிற முறையில ஹெல்ப் பண்றேன். வா, 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம். வா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் காஃபி போட்டு தந்துடுறேன். இன்னைக்கு நமக்கு நல்ல நேரம் போல் இருக்கு. நம்ம ராசிக்கு என்ன போட்டுருன்னு பாப்போமா? இது நேத்து தெரியாச்சே. ஐயோ, 2 நாளுக்கு கிழிச்சிட்டேனே. சரி, ஓகே. இனிமே இந்த வீட்டுல யாரும் என்ன வந்து என்னத்தை கிழிச்சேன்னு கேட்க முடியாது. அதான் நான் தேதியை கிழிச்சிட்டேனே. ஜிலேபி கேட்டா சொல்லிக்கலாம். சூப்பர். அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. காஃபி வரதுக்குள்ள நம்ம இதுல இருக்கிற மொத்தத்தையும் படிச்சு மனப்பாடம் பண்ணிடுவோம். இதெல்லாம் நம்ம என்னைக்கு சாப்பிட போறோமோ தெரியல. அண்ணே, காபி. சரி, நீ போய் வேலையை பாரு. டைம் ஆயிட போகுது. நிறைய ஐட்டம் பண்ணால. வெண்ணிலா காஃபி தான். சூப்பர், பிரமாதம். ஐயோ, தெரியாம எல்லாருக்கும் டிபன் பண்றேன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு சனிக்கிழமையாச்சே. மாமாக்காக கோயிலுக்கு போய் குளத்துல குளிச்சு எள்ளு விளக்கு போடணும். வேண்டுதல விட்டுட்டேன்னா மாமாக்கு ஏதாவது உடம்பு முடியாம போய் தேவையில்லாம பிரச்சனை வரும். சமையல சீக்கிரம் முடிச்சிட்டு கோயிலுக்கு போயிடணும். டைம் ஆயிடுச்சு. வெண்ணிலா சொல்றதெல்லாம் கேட்கும் போது வெள்ளிக்கிழமையா சனிக்கிழமைன்றா? எப்படி இதெல்லாம்? தங்கச்சி, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இதை தாண்டி இந்த நேரத்துல இந்த நிமிஷம் இந்த கோயில்ல நீ எங்க முன்னாடி இருக்கணுங்கிறது விதிக்கப்பட்டிருக்கு. அந்த விதி உன் தலையில அப்படி எழுதியிருக்கு. இந்த உலகம் தலைகீழ சுத்தினாதான் உனக்கு நல்லது நடக்கும்னு இருந்தா இந்த உலகம் உனக்காக தலைகீழ சுத்தும். இதுக்கு பேர் தான் கடவுள் அனுகிரகங்கிறது. இப்ப புரியுதா? புரியுது, நல்லாவே புரியுது. எல்லாரும் கை தருங்கப்பா, மாப்பிள்ளைக்கு புரிஞ்சிருச்சு. என்னால நம்பவே முடியல. வெண்ணிலா எப்படிடா எங்க? முத்துமாமா, நீ எப்ப முத்துமாமா இங்க வந்த? ஏமா, நான் இங்க ஒருத்தன் குத்துக்கல்லா நின்னுட்டு இருக்கேன். என்னோட கண்ணுக்கு தெரியல. வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் அண்ணன் கூப்பிடுவேன். நான் பேர்லயே ஒரு அண்ணனை வச்சிருக்கேன். ஆனா நீ என்ன கண்டுக்கல. வந்த உடனே
நீங்க ஏன் மாமா இங்க வந்தீங்க? நீங்க எப்ப மாமா வந்தீங்கன்னு உங்க மாமனையே விசாரிச்சிட்டு இருக்கேன். முத்து மாமாவுக்கு பனி ஒத்துக்காதுல்ல, ரொம்ப பனி பெய்யுது, அப்புறம் ஜலதோஷம் புடிச்சிருச்சுன்னா கஷ்டமாயிடாதா? ஆ, அதுக்காக கேட்டேன். நீங்க வந்து கல்லு மாதிரி இருக்கீங்களே, அப்புறம் என்ன? சரி விடு, அது இருக்கட்டும். நீ என்ன திடீர்னு கோயில் பக்கம்? குளத்துல குளிக்கிற, விளக்கேத்துற, என்ன விஷயம்? நான் குளிச்சிட்டு வந்ததுல இருந்து கவனிச்சிங்களா? ஆ, அது ஒண்ணும் இல்ல. முத்து மாமா குணமாகி வந்துட்டார்னா 9 சனிக்கிழமை அதிகால நேரத்துல குளத்துல மூழ்கி எழுந்திருச்சு எள்ளு விளக்கு போடுறேன்னு வேண்டி இருந்தேன். அதுல 8 வாரம் முடிச்சிட்டேன். இதுதான் கடைசி வாரம். நேத்து நான் உன்னை பார்த்தப்ப நீ இதையெல்லாம் சொல்லலையே. வேண்டுதல வெளியில சொன்னா பலிக்காதுல்ல. நீங்க பார்த்து நேரடியா கேட்டதுனால நான் சொன்னேன். ம்? இல்ல இந்த மாதிரிலாம் பண்ணி ஏன் உடம்பு கெடுத்துக்கிற? மாப்ள, முத்தரசு முத்தரசு, என்னடா? எனக்கு ஒரு சின்ன டவுட். வெண்ணிலா சனிக்கிழமை தான் கோயிலுக்கு வந்து விளக்கேத்துவேன்னு சொன்னா. ஆனா இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே, எப்படி வந்தா? ஆமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல? இல்ல, இப்பதான் காலண்டர்ல பாத்துட்டு வந்தேன். இன்னைக்கு சனிக்கிழமை தான். நோ 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 நோ, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. உனக்கு டவுட் இருந்தா என் மொபைல்ல காட்டுறேன் பார். கூட யாருக்கும் பிடிக்கிறது இல்ல. அழகப்பா, இந்த வீட்டுல மட்டும் இல்ல, இந்த உலகத்திலேயே உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்ல. ஸ்வேதா, ஓகே ஆயிடுச்சா? ஸ்வேதா, என்னாச்சு ஸ்வேதா? ஓகே இல்ல, மொத்தமா ஊத்திக்கிச்சு. ஐயோ, என்னாச்சு ஸ்வேதா? எல்லாம் கீழே இருக்கானே அந்த லூசு அழகப்ப, அந்த லூசு பண்ண வேலையால இன்னைக்கு தேதி 8னும் கிழமை சனிக்கிழமனும் காமிச்சிருக்கு. அந்த லூசு வெண்ணிலா அதை பார்த்துட்டு சனிக்கிழமைன்னு நம்பி கோயிலுக்கு வந்துட்டான். அவ ஏதோ சனிக்கிழமை தண்ணில மூழ்கி எந்திரிச்சு விளக்கு போடுறதான் வேண்டி இருந்தாலாம். கடைசியில பார்த்தா மாமா முன்னாடி அவ வந்து மூஞ்சி காமிச்சு நின்னா. அப்ப நீ? நான் வந்து வழுக்கி விழுந்துட்டேன். ஸ்வேதா, ஒருவேளை என்ன ஒருவேளை 2 வேளைன்னு திணற? என்ன விஷயம்? ஒருவேளை அந்த குறி சொல்ற பொம்பளை அவளையும் அறியாம சாமி வந்து குறி சொன்னதா சொன்னால, ஒருவேளை அதுபடி பார்த்தா உன் முத்தரசு மாமா நிஜமா கட்டிக்க போறது வெண்ணிலாவா இருக்குமோ? எனக்கு கிடைக்காத முத்தரசு மாமா யாருக்கும் கிடைக்க கூடாது. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயங்க மாட்டேன். என்னால முத்தரசு மாமாவை யாருக்கும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. விட்டு கொடுக்க மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். வலிக்குது ஜிலேபி. ஏன் பட்டு இடிச்சிட்டேன்னு சொல்றீங்க, ஆனா எங்க போய் இடிச்சேன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஒரு இடத்துல மட்டும் இப்படி வீங்கி இருக்கு. ஏங்க, இது உண்மையிலேயே இடிச்சதா இல்ல வேற யாராவது தலையில அடிச்சதா? ஜிலேபி, சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன தொந்தரவு பண்ணாத, எனக்கு வலிக்குது. ஐஸ் கட்டி வச்சு விட சொன்னா அடிச்சதா இடிச்சதான்னு கேள்வி கேட்டு என் மானத்தை வாங்குற நீ. கொஞ்சம் பொறுத்து போங்க. ஐயோ, பாத்து ஜிலேபி வலிக்குது. அத்தை அத்தை, என்ன ருத்ரா? இல்ல வீட்ல அப்பாவையும் அண்ணன்
கதிராமல் அங்கிளையும் காணோம். வெண்ணிலா சித்தியும் எங்க போனாங்கன்னு தெரியல. நானும் தேடி தேடி பார்த்துட்டேன். எங்கதான் எங்கேயாவது பக்கத்துல போயிருப்பாங்க, வந்துருவாங்க. ஐ அப்பா, அப்பா. சொல்ல குட்டி வாங்க 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 வாங்க. எப்ப சொல்ல இருந்துச்சுங்க? அப்பா கடன் தேடினீங்களா? போங்கப்பா, உங்க கூட நான் பேசவே மாட்டேன். ஏன்? அப்ப என் கூட பேசுவியா? சித்தி கூடயும் நான் பேச மாட்டேன். ஏண்டா செல்லம்? அப்பா கூடயும் பேச மாட்டேன்றீங்க, சித்தி கூடயும் பேச மாட்டேன்றீங்க, என்ன கோவம்? ஆமா, என்னை விட்டுட்டு எங்கேயோ வெளில போயிட்டு வந்திருக்கீங்க. ஏன் என்ன கூட்டிட்டு போல? இல்ல செல்லக்குட்டி, நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கல்ல, சூரியன் வரத்துக்கு முன்னாடியே இருட்டா இருக்கும் போதே அப்பா கோவிலுக்கு போயிட்டேன். ஒரு சின்ன வேண்டுதல், அதான். அப்ப சித்தி? ஆ, சித்தி அது அது ஒண்ணும் இல்ல செல்லம். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆயிட்டதால சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு. சித்தியும் கோயிலுக்கு வந்துருச்சு. என்ன சொல்றீங்க அங்கிள்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சித்தி எப்பவுமே அவங்க சாட்டர்டே தானே கோவிலுக்கு போவாங்க. நாளைக்கு தானே அங்கிள் சாட்டர்டே. பாத்தியா வெண்ணிலா, சின்ன குழந்தை கூட தெரிஞ்சிருக்கு நாளைக்கு தான் சனிக்கிழமைன்னு. ஆனா உனக்கு பரவாயில்ல, எல்லாமே ஒரு நல்ல காரியம் தான் நடந்திருக்கு. அதனால நான் உன்னை பாராட்டுகிறேன்.